மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அந்த குத்பா ஷேக் முகமது ஹுசைன் ஹபில் அந்த குத்பாவோட தலைப்பு மிக அச்சமான பயங்கரமான இந்த சர்வாதிகாரிகளுடைய கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நல்லமல்கள் மூலம் செழிப்பாக்கிய மக்களுக்கான ஒரு நன்மாராயம் என்ற அந்த தலைப்பை உள்ளடக்கி ஹம்து ஸலவாத் தக்வா சொல்லினால் பலஸ்தீன் மக்களே, இஸ்லாமிய ராஜுடைய பூமிக்கு சொந்தக்காரர்களே, நீங்கள் உண்மையிலே பெரும் பாக்கியசாலிகள். பாருங்கள், இந்த பரிசுத்த பூமியுடைய புனிதத்தன்மை பேண பாடுபடுகிறீர்கள். இந்த ஞாபகத்துக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக செயல்படுகிறீர்கள். ஏனைய முஸ்லீம்கள் பாருங்கள், முஸ்லீம்களை மத்தியில் அவர்களுடைய சூழலோ சாதாரணமான சூழலாக இருக்கிறது, பாதுகாப்பு சொன்னால் நீங்கள் இந்த நெருக்கடியான சூழலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து மாதத்தை கண்ணியப்படுத்தினீர்கள், வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டீர்கள், ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்விடம் ரமலானை நோன்பு நோற்று அண்ட் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுவதற்கு நீங்கள் முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். இரவு வணக்கங்கள் புரிந்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து முன்பாவங்கள் மன்னிக்கக்கூடக்கூடிய பாக்கியத்தை தராவியின் மூலம் ஹயாத்தாகினீர்கள். தஸ்பீஹ் தொழுதீர்கள், தஹஜ்ஜுத் தொழுதீர்கள். இந்த கண்ணியமான புனித பூமியிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே அமல்களால் நீங்கள் நிறைத்தீர்கள், செழிப்பாக்கினீர்கள். உங்களுக்கு சுஃபசோஃபனும் உண்டாகட்டும். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை அடிச்சுவடுகளை பின்பற்றினீர்கள். நின்று வணங்குதல், நல்லமல் புரிதல், அதேபோன்று ரமதானுடைய சிறந்த அமல்களை செய்வதன் மூலம் இந்த புனித பூமியை மதித்திருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு நன்மாராயங்கள். கட்டுச்சாதனங்களை கட்டுக்கொண்டு பிரயாண ஏற்பாடு செய்து கொண்டு தங்குவதற்காக வேண்டி வந்து யாத்திக்காப் இருந்தீர்கள். நல்ல முறையில் அதை கண்ணியப்படுத்தினீர்கள். இதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பாரிய கூலிகளை தருவான். உண்மையிலே அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை மறைந்தவன். அதே போன்று மலக்குமார்களை கண்ணியமான முறையில் அல்லாஹ் அனுப்புகிறான். மஸ்ஜிதுகளிலே மலக்குமார்கள் வலம் வருகிறார்கள், மஸ்ஜிதுகளை பார்க்கிறார்கள். சுஜூத் செய்யக்கூடியவர்களே, ருக்கு செய்யக்கூடியவர்களே, திக்ர் செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்வை துதிக்கக்கூடியவர்களே, அல்லாஹ்வுடைய இஸ்திக்பார் செய்யக்கூடிய அனைவர்களையும் பார்வையிடுவதற்காக வேண்டி, நோட்டமிடுவதற்காக வேண்டி, கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அந்த செய்திகள் அல்லாஹ்விடம் போய் கௌரவமான எத்தி வைப்போம். மலக்குமார்கள் எல்லாம் அந்த மலக்குமாருடைய சூழலில் நீங்கள் அமல் செய்தீர்களே, உங்களுக்கு பெரும் பாக்கியங்களும் சுபசம் உண்டாகட்டும். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றாலும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தும் முகமாக மலக்குமார்களை அனுப்புகிறான். இஸ்ரா மிஅராஜ் பூமிக்கு சொந்தக்கார மக்களே, இவ்வளவு கஷ்டமான நிலைமைகள், கடுபிடிகள், அராஜகங்கள், அத்துமீறல்கள், ஜியோனிசவாதிகளுடைய கடுபிடிகளுக்கு மத்தியிலும் நீங்கள் வந்து மஸ்ஜிதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் நிறைத்து இந்த மஸ்ஜிதை கௌரவப்படுத்துகிறீர்களே, இது உங்களுக்கு மிக பாக்கியத்தை காரணமாக, பெரும் கூலிகளை காரணமாக, அல்லாஹ் உங்களை நேசிப்பதை காரணமாக அமையும். எனவே பொதுவாக பொறுமைக்கு வரைவிலக்கணம், பொறுமையின் சிகரம்தான் எங்களுடைய நாட்டு மக்கள். பொறுமைக்கு ஒரு முன்னுதாரணம். எப்பொழுதுமே அல்லாஹ்வோடு ரசூலோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச உடன்படிக்கையை மீறாமல் செயல்படுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களோடு செய்த உடன்படிக்கையை மீறாமல் செயல்படுகிறீர்கள். அமானிதத்தை நிறைவேற்றுகிறீர்கள். எப்பொழுதுமே நாங்கள் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்போம் என்ற பொறுப்பை ஏந்தி நீங்கள் செயல்படுகிறீர்கள். எனவே அல்லாஹ்விடம் நான் உங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறேன். நீண்ட ஒரு துஆவை இடையிலே அந்த மக்களுக்காக வேண்டி உங்களுக்கு அல்லாஹ் பாக்கியம் வழங்க வேண்டும், பாதுகாப்பு தர வேண்டும், கண்ணியம் தர வேண்டும், விமோசனத்தை ஏற்படுத்த வேண்டும், ஆரோக்கியம் தர வேண்டும், பரக்கத்தை செய்ய வேண்டும், ரஹ்மத் செய்ய வேண்டும் என்ற நீண்ட துஆவை செய்துவிட்டு, பொதுவாக பாருங்கள், இந்த ரமதான் நம்மை விட்டு பிரிகின்ற தருவாயில் இருக்கிறோம், நம்மை விட்டும் பிரியாவிடை பெறுகின்ற தருவாயில் இருக்கிறோம். நம்மிடத்தில் அல்லாஹ் இந்த ரமதானை மீண்டும் மீண்டும் பல வருடங்கள் தர வேண்டும், நீண்ட ஆயுளை தர வேண்டும், நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை தர வேண்டும். அந்த அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரமதானுடைய அமல்களை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு நின்று வணங்கினோம், குர்ஆன் ஓதினோம், நோன்பு நோற்றோம், நல்ல அமல் செய்தோம், உபகாரங்கள் செய்தோம், சதக்காக்கள் செய்தோம், இதையெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, யா அல்லாஹ் எங்களுடைய நோன்புகளை, தொழுகைகளை, எங்களுடைய ஜக்காத்துகள், நல்ல அமல்கள் அனைத்தையும், இந்த சிறந்த மாதத்தில் செய்த அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற இடையிலே அந்த துஆவை செய்துவிட்டு, இந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் மூலமாக நமக்கு சொர்க்கத்தை தந்து நரக விடுதலை அளித்து ரையான் என்ற அந்த வாசலினூடாக, அந்த நுழைவாயிலினூடாக சொர்க்கம் போகக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு, முஸ்லீம்களே, மிஅராஜ் இஸ்லா பூமியுடைய சொந்தக்காரர்களே, வாரிசுக்காரர்களே, இந்த பூமி எப்படிப்பட்ட பூமின்னு உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அந்த பூமியிலும் பறக்க செய்கிறான், அந்த பூமிக்கு சூழ உள்ள இடங்களிலும் பறக்க செய்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள் எவ்வளோ கண்ணியப்படுத்தி இந்த பூமியை சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை ஒரு நாள் அர்ப்பணிப்பது, ஒரு நாள் அல்லாஹ்வுக்கான தன்னை அர்ப்பணிப்பது துனியாவிட சிறந்தது. துனியா சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற அளவு இடம் கிடைப்பது முழு உலகத்தை விட சிறந்தது, முழு உலகத்தில் உள்ளவற்றை விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய பாதை தன்னை அர்ப்பணித்து அந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி மஸ்ஜிதை பாதுகாப்பு போராடுவது உலகத்தில் வஸ்துக்களோடு சிறந்தது. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவிடம் கிடைப்பதும் உலக வஸ்துவோடு சிறந்த ஹதீஸ் சொல்லி, அந்த ஹதீஸுக்கும் நீங்கள் உரித்தாகின்றீர்கள் மக்களே. நன்மாராயம் அந்த ஹதீஸோடு உரியவர்களாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். அதற்காக வேண்டி நீங்கள் பாடுபடுகிறீர்கள். எனவே காலை மாலை அன்று எப்பொழுதுமே சொர்க்கத்திலே மக்கள்
வீற்றிருப்பார்கள், இன்பம் அனுபவிப்பார்கள், சந்தோஷமாக வாழ்வார்கள். அந்த பாக்கியங்களை உங்களுக்கு அல்லாஹ் தர வேண்டும். தருவதற்கான அமலில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். அல்லாஹ் எப்பொழுதுமே உதவி செய்யக்கூடிய நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய உதவியை நம்பி இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் இருக்கிறது. ரசூல்மார்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம், அதே போன்று ஈமான்தாரிகளுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்ற குர்ஆனை தவினர்கள். கியாமத் நாளில் மறுமை நாளில் நாங்கள் ஈமான்தாரிகளுக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் உதவி செய்வோம். எனவே அல்லாஹ்வுடைய உதவி இம்மையிலும் மறுமையில் நமக்கு நிச்சயம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்புவோம். அந்த உதவி மிகவும் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, பொதுவாக பாருங்கள், எப்பொழுதுமே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய விடயத்திலே நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பல தெளிவான சார்பாக நாங்கள் தூதுகளை அனுப்பி வைக்கிறோம். அதாவது நீங்கள் எப்பொழுதும் தொலைவில் இருந்த தூரத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களே, நீங்கள் எல்லோருமே முராபித்துங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்கள், தியாகம் செய்ய தன்னுடைய நேரங்காலங்களை கொடுக்கக்கூடியவர்கள் தான் என்ற நன்மராயத்தை சொல்லிக்கொண்டு, எப்பொழுதுமே இதை செழிப்பாக்குவதற்கு, மஸ்ஜிதை அயாத்தாக்குவதற்கு, அமல்களின் மூலம் இதை நிறைப்பதற்கு எந்த விதமான தங்கு தடைகள் இருந்தாலும் அதை முறியடித்து, அந்த சவால்களை முறியடித்து வருகிறீர்களே, உங்களுக்கு நாங்கள் நன்மாராயம் சொல்கிறோம். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு அவனை துஆ செய்கிறோம். எப்பொழுதும் இதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் கண்ணியமானவர்களே, இந்த வழிமுறையை நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் பாதுகாக்க வேண்டும், விட்டுக் கொடுக்கக்கூடாது. எனவே யாராவது ஒருவர் இந்த நிலைமையில் வஃபாத் ஆகினாலும் அவர் கபருடைய வேதனை விட்டு பாதுகாக்கப்படுவார். அவருக்கு இஜுராலும் அமல் இனமல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிக்கின்ற, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணிக்கின்றவருக்கு அமல் முடிவு வராது. கபருக்கு வந்தால் தொடர்ந்து நன்மைகள் வந்து கொண்டிருக்குமே, அந்த 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 நன்மாராயத்துக்கு உள்ளாகுவோம். எனவே நமக்கு எல்லாமே வெற்றி தான். நம் ஹயாத்தோடு வாழ்வதும் வெற்றி, நம்முடைய நமக்கு என்ன போராடி உயிர் தியாகம் ஏற்படுவதும் நமக்கு வெற்றி தான், அமல்கள் தொடர்ச்சியாக வருவதற்கு. எனவே இப்படியான விடயத்திலே நாங்கள் கவனிச்சோம். அதே போன்று இதில் லைலத்துல் கத்ரையும் நாம் இந்த இறுதி கட்டத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தந்த அந்த 1000 மாதங்கள் சிறந்த பாக்கியங்களை எல்லாம் நமக்கு தந்த கூட்டத்தில் நம்மை சேர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, முதலாவது குத்பா இறுதி கட்டத்திலே பொதுவாக எப்பொழுதுமே நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் அமல்கள் செய்வது மாத்திரமல்ல, அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய துஆ கேட்க வேண்டும். ஒன்றுபட்டு அமல் செய்வது, ஒன்றுபட்டு நாங்கள் துஆ கேட்க வேண்டும், கெஞ்ச வேண்டும். அல்லாஹ் நிலையாக இருக்க வேண்டும், அமல்களிலே நிலையாக ஸ்திரமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது, அமல்களை பலகீனம் காட்டக்கூடாது. எப்பொழுதுமே இப்படியான பணிகளில் நாங்கள் ஈடுபடும் பொழுதோ அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு அவனுடைய உதவியை, அவனுடைய பாதுகாப்பை தருவது நிச்சயம். எனவே இந்த ஜும்மாவுடைய தினம் ரமதானில் இறுதி ஜும்மாவாக இருக்கிறது. இந்த ஜும்மாவுடைய பரக்கத்தான் இந்த மிம்பருக்கு மேலிருந்து நாங்கள் சொல்கின்ற விடயம், பொதுவாக இந்த பொறுமையோடு செயல்படுகின்ற இந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நீங்கள் உலக மக்களை நீங்கள் பாடுபட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க நீங்கள் முயற்சிக்க வேண்டும், இந்த அமானிதை சுமக்க வேண்டும், உங்களுடைய பொறுப்புகளிலே உங்களுடைய பிடர்களை சுமக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இது பலஸ்தீன் மக்களுடைய இந்த விமோசனம், விடுதலை, பாதுகாப்புக்காக நீங்கள் எல்லோரும் பாடுபட வேண்டும். உலக மக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி, பொதுவாக எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தார் நாம் தான். என்னுடைய உம்மத்திலே ஒரு சாரார் சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருப்பார்கள், அவர்களுடைய எதிரிகளை அவர்கள் மிகைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எதிரிகள் செய்கின்ற மாறுபாடு சூழ்ச்சிகளும் எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்த மாட்டார். அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று யார் சொல்லா நபி சஹாபாக்கள் கேட்ட பொழுது அவர்கள் தான் அந்த சிறந்த கூட்டம், அவர்கள் தான் பைத்துல் மக்திஸ் சூழ உள்ள பூமிகளில் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்று நபி அவர்கள் சிலாகித்து கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லி, முதலாவது ஹுத்பாவை அந்த நன்மாராயத்தோடு இந்த ஹதீஸுக்கு உட்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஹவுதுல் கௌசரில் சந்தித்து அவருடைய நீர் தடாகத்தில் தண்ணீர் அருந்தி அப்படியான பாக்கியங்கள் வரைக்கும் நம்முடைய வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்று கூறியவர்களாக அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வான் என்று சொல்லி இஸ்திக்பார் செய்யுமாறு தோண்டி முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இரண்டாவது ஹுத்பாவை சுருக்கமாக, எப்பொழுதுமே நன்மைகளுக்கு முடிவு கிடையாது, மௌத்து தான் முடிவு, மௌத்து வரைக்கும் அமல் செய்ய வேண்டும், விடக்கூடாது. அதே போன்று இந்த நன்மைகளுடைய தொடருக்காக வேண்டித்தான் 6 நோன்புகள் நமக்கு நபியர்கள் மூலம் காட்டி தரப்பட்டிருக்கிறது. ரமதானுடைய பயிற்சியை நாங்கள் தொடர வேண்டும் என்பதற்கான காலம் முழுக்க நோன்பு நோற்ற அந்த பாக்கியத்தை 6 நோம்பின் மூலம் அடைந்து கொள்வோம். அதே போன்று பெருநாள் வருகிறதை ஒற்றுமையாக கொண்டாடுவோம், ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுப்போம் என்று சென்ற அந்த ஹுத்பாவில் அவர்கள் குறிப்பிட்டு இஸ்திகாமத்தையும் ஜக்காத்துல் ஃபித்ரையும் அதே போன்று 6 நோன்புகளையும் குறிப்பிட்டு ஏனைய 2 ஹத்தீமார்கள் போன்று நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் முஹம்மது ஹுசைன் ஹபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்களும் ரமதானிலே இறுதி ஹுத்பாக்கள் சுருக்கமாக முன்வைத்த விடயங்கள் என்னவென்றால், கபூலியத் முக்கியம், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் முக்கியம், அமல்கள் செய்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக வேண்டி துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். முன்னருடைய வரலாறுகள் பதியப்பட்டிருக்கின்றன. 6 மாதங்கள் தொடராக ரமதானை ஏற்றுக்கொள்ளுமாறு அல்லாஹ்வுடைய துஆ கேட்பார்களாம். ரமதான் முடிந்ததிலிருந்து 6 மாதங்கள் தொடராக ரமதானை ஏற்றுக்கொள்ளுமாறு துஆ கேட்பார். ரமதானுக்கு முன்னால் உள்ள 5 மாதங்கள், ரமதான் உட்பட ஏனைய 6 அரை வருடங்கள், அந்த 5 மாதங்கள்
ரமலானை தருவாயாக அடைய வைப்பாயாக என்று துவா கேட்பார்களாம். ரமலானை வருடம் முழுக்க எதிர்பார்த்தார்கள், வழி அனுப்பிவிட்டும் அதை கபூல் செய்வதற்கான துவா கேட்டிருக்காங்க. எனவே அந்த கபூலியத்துடைய துவா விஷயம் இஸ்திகாமத், நிலையாக செயல்பட வேண்டும், விஸ்திரமாக இருக்க வேண்டும், அதை குறிப்பிட்டார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, எப்பொழுதுமே ரமலானை சிறந்த முறையில் வழி அனுப்பது போன்று நம்முடைய வாழ்க்கை மௌத்து வரைக்கும் தொடர வேண்டும், தூய்மையாக வாழ்ந்து தூய்மையாக மரணிக்க வேண்டும் என்ற சாராம்சத்தை இந்த 3 ஹுத்பாக்கள் முன்னெடுக்கின்றன. எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம், மற்றவர்களுக்கு மெத்தி வைப்போம், மக்கள் மயப்படுத்துவோம். நிகழ்ச்சி தாழ்பின் ரிஸ்வான், அதே போன்று நண்பர் ஷர்ஃபான் ஆகியோருக்கு நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபிஸ்லா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.